தாவேகாவுடன் கூட்டணி அமையாதா என ஏங்கும் நிலைக்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கொண்டு சென்று விட்டார் என்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி விமர்சித்துள்ளார். அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராயக்கோட்டையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு புகழேந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒற்றுமை இல்லாமல் போகுமேயானால் அடுத்த ஆண்டு இதே நாளில் இந்த இயக்கம் இருக்குமா என கேள்வி எழும் அளவிற்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கொண்டு சென்று விட்டார் என கூறினார். இதே நிலைமை நீடிக்குமானால் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் என எச்சரித்தார். அதிமுகவிலிருந்து அகற்றப்பட வேண்டிய கலை பாஜக என குறிப்பிட்ட புகழேந்தி, தாவேகாவுடன் கூட்டணி அமையாதா என அலைகிற அளவுக்கு அதிமுக சென்றுவிட்டதாக தெரிவித்தார். இதை தொடர்ந்தால் என்னை பொறுத்தவரை பழனிசாமி அவர்கள் இந்த தலைமையில் நீடிக்க முடியாது. நான் உண்மையை சொல்றேன், வர தேர்தலில் பழனிசாமி தலைமையில் போட்டியிடுவதற்கு கூட யாரும் வரமாட்டார்கள். அங்கேதான் எல்லாமே ஸ்பையா உள்ள உட்காந்துருக்காங்க. அப்படி மெதுவாக ஸ்லீப்பர் செல்லாக இருக்கவங்களெல்லாம் வெளியில் போயிடுவாங்க. இந்த இயக்கம் ஒற்றுமை இல்லாமல் போகுமேயானால் முழுவதுமாக அழிந்து போய்விடுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் தொண்டர்கள் விடமாட்டோம். ஒரு புரட்சி வெடிக்கும். பழனிசாமி தூக்கி எறியப்படுவார் அரசியலில் இருந்து. எல்லோரும் ஒரு கட்சிக்கு பிஜேபிக்கு அடிமையாகி பயந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது யாராவது கால் கிடைக்குமா, உதவுவார்களா என்று அலைந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கிவிட்டார்கள்.